எல்லாருக்கும் வணக்கம். இந்த சாட்டை ஓட்டை திருமுருங்கன் பார்த்தீங்களா, அவனை பார்த்தா சிரிப்பு தான் வருது. தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு உளுந்தூர்பேட்டையில லட்சக்கணக்கான பேர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் அண்ணன் தோல் திருமாவளவன் தலைமையில லட்சக்கணக்கான மக்கள் கூடுனாங்க. இதை நான் சொல்லல, அனைத்து ஊடகங்களாக வெளிப்படையாக இன்னைக்கு தள்ளு முள்ளு உயிர் பாதுகாப்பு அளவுக்கு மக்கள் கூடுனாங்க. ஆனா அந்த சாட்டை மாமா பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் கேவலமா அடங்க மாதிரி அத்துமீறிட்டு ஒரு மாதிரி கேவலமா சொல்றான். டேய் சாட்டை, உங்க அண்ணனுடைய சீமான போய் கேட்டுப்பாரு. நீங்க 14 வருஷம் தான் ஆரம்பிச்சது கட்சி, ஆனா நீங்க 40 வருஷமா அவர் தலைவர் எழுச்சி தமிழர் தோல் திருமாவளவன் கிராமமா போயிட்டு அண்ணன் பிரபாகரனுடைய போட்டால கிராமமா சேர்த்தாரு. அண்ணன் பிரபாகரனுடைய அப்பா அதை ஈமச்சடங்குல புள்ளையா இருந்து தலைவர் திருமாவளவன் தான் போய் கொல்லி போட்டாரு. முன்ன சீமான் போய் போட்டாரா, கொல்லி போட்டாரா? நீங்க கட்சி ஆரம்பிச்சு 14 வருஷம் ஆகுது, இவர் 40 வருஷமா இருக்காரு. ஐயா நெடுமாறன், அண்ணன் வைகோ, அண்ணன் திருமாவளவன், ஐயா ராமதாஸ், இவங்கெல்லாம் தான் தமிழ் தேசியத்தை ஒருங்கிணைச்சு கிராமமா சேர்ந்தாங்க. குறிப்பா அண்ணன் திருமாவளவன் சேர்த்தாரு. உங்களுடைய சீமான் அவருக்கு மேடையே விடுதலை சிறுத்தை தான் கொடுத்தாங்க. போய் ஒன்னு சீமான போன் பண்ணி கேளு, இல்ல நேர்ல போய் கேள்றேன். டுபாகுரு அவன் நீ சும்மா ஒரு யூடியூப் மாதிரி வச்சுக்கின்னு அவனோட எச்ச காசு வாங்கிக்கின்னு அவங்க கிட்ட துட்டு வாங்கிக்கின்னு, ஏன்னா பொதுமக்களை பத்தி பேசுறீங்களா நீ உன் சாட்டையில? எச்ச போறீங்க நாய. அவன் துட்டு கொடுத்தானா, துட்டு கொடுத்து வச்சுக்கின்னு உன் சாட்டையில வச்சு போட்டு தானே உட்காந்துக்கிறியா? டேய் லட்சக்கணக்கு இன்னைக்கு தமிழ் தேசியம் என்னன்னா, உங்க தலைவரு PhD இவர் தலைவர் திருமாவளவன் சாதாரண ஆளு கிடையாது. ஒரு கிராமமா போயிட்டு அண்ணன் பிரபாகரனுடைய போட்டோ வெளிப்படுத்தினாங்க. உனக்கு என்ன தெரியும் வயிற்றுல ஒரு கவுன்சிலர் ஜெயிக்க முடியாதா? டே உங்களால இன்னைக்கு நானா விடுதலை சிறுத்தையில 2 MP இருக்காங்க, MLA 1 இருக்கா, ஒரு அமைச்சர் இருக்காங்கடா. மக்கள்லாம் பார்த்துன்னு இருக்கிறாங்கடா. இந்த சாட்டை துரைமுருகன் உண்டு, இந்த சவுக்கு சங்கரா சம்பாராவன் அவன் புள்ள இறந்து போய்கிறாங்க. அந்த குழந்தையோட சாவு கூட ஊத்தி மறுநாளே உட்காந்து பேசின்னு இவங்க அப்படி இப்படி. அவர் எடப்பாடியார் மாநாட்டுக்கு போயிட்டு அங்க எச்சசோத்துன்னு எடப்பாடியார் வாழ்கால பேசினான். இப்ப திடீர்னு டிவிக்கு ஒண்ணுன்னா ஏன்னா இந்த சவுக்கு மீடியா இந்த சாட்டை நீங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா எச்ச காசு வாங்கிக்கின்னு பொதுமக்களுடைய காரியத்தை வெளிப்படுத்தி பேசுறீங்களாடா. 2 வைக்க துட்டு ஊத்தானா, அவன் துட்டு யாரு துட்டு ஊத்தானா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுங்க. கேவலமா இல்ல? டே சாட்டை, ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். தலைவர் திருமாவளவன் போயிட்டு ராஜபக்ச கை கொடுத்தாரு சொன்னீங்களே, அவர் திருமாவளவன் ராஜபக்ச திமுக அனைத்து MP கை கொடுக்க வச்சுதான் அங்க வாழ தமிழர் மக்களுக்கு 10,000 வீடு வந்தது. இத நான் சொல்லல, அந்த தமிழர்கள் அவர் திருமாவளவன் போய் திமுக MP போனதுனாலதான் எங்களுக்கு 10,000 வீடு வந்தது. சீமான் போய் சீமான் சொல்லிடுறாரு, சாட்டை தூய்மை சொல்லிட்டா எங்களுக்கு வீடு வந்திருக்காதுன்னு அந்த மக்களை பெருமை சொல்றாங்க. இதுல இன்னொரு காமெடி என்ன கூத்துன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாடு ஜோசப் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா அன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கும் போது என் தம்பி வந்துட்டாரு, என் தம்பி. டேய் உங்களை இன்னான்னு கூட சேர்ந்துல அவங்க என் தம்பி கூட்டணி அப்புறம் ஒரு மாநாடு போட்டு மக்களை கூட்டணும்னா எதிரி. எங்களுக்கு எல்லாம் காமெடி, மக்கள் உத்து பாக்குறாங்க தான். இதுல இன்னும் என்னன்னா செருப்படி அடிக்க போறாங்க அவங்கள. என்ன மக்கள் நல்லா பாக்குறாங்க. ஆனைச்சா இப்படி ஏடே அடங்க மாதிரி அத்துமீறுனா என்ன தெரியுமா அர்த்தம்? மக்கள்லாம் அவன் அடிபட்டு ஒதப்பட்டு இருந்த கதை இன்னைக்கு தலைவர் திரும்ப ஒட்டுமொத்த மக்களுக்காக இன்னைக்கு மக்களை வெளியிட்டு வந்துக்கிறாரா. நாங்க போயிட்டு அங்க போய் திறன் நிதி வாங்கிக்கின்னு அதெல்லாம் வாங்கி பொறிக்கணும் சுத்தி புறம்போக. என்ன நீ மத்த கட்சி விமர்சனம் பண்ணலாம், இன்னைக்கு எல்லாம் விடுதலை சாதாரண விடுதலை சித்தி கிடையாரா. தமிழ்நாட்டு மட்டுமல்ல, இன்னைக்கு பாண்டிச்சேரி, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானால இன்னைக்கு மக்கள் கூட்டமா வராங்க, உயிரை கொடுப்பாங்க. மக்களை பார்த்தல, உளுந்தூர்பேட்டை பார்த்தல, அடிதான் அடுத்த முறைலாம்